தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தை உயிர் காக்கும். பாடி பாடி பாடி. இதுன்னு எப்படி ஓடியாதுங்க? ஓ சங்கரா மீனியா? டேய் நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? நான் கண்ணா நீ வீட்டுக்கு போ, நான் மீன் குழம்பு வச்சு தரேன். சங்கரா மீன் குழம்புடா. அது சங்கரா மீனா இல்ல ஜானிகிராம மீனா? அந்த வீட்டுல இருந்து என்ன தூக்கின்னு வரீங்க? தூக்கினா வரலடா, கேட்டு தாண்டா வாங்கறான். ஐயோ எப்படி கேட்டு வாங்கினாரு பாரு. யாருக்கிட்ட கதை விடுறீங்க? அந்த வீட்டுல இருந்து வந்துருவாங்க உங்களுக்கு. இவன் வேற பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏய் ஒழுங்கா அந்த மீன் எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க, இல்ல கூப்பிட்டு விட்டுருவேன். ஏய் உனக்கு தானடா எடுத்துக்கிறேன், என்னடா நீயா? யோ அந்த மீன் எனக்கு ஒண்ணும் வேணாயா, ஜீரணம் கூட ஆகாதே. நீ துண்ணா கட்டி போ, எனக்கு நல்லா ஜீரணம் ஆகுமே. இப்ப நீ வைக்கிறியா இல்ல நான் கூப்பிட்டா? ஐயோ இங்க மீன் வச்சேன் காணுமே. ஐயோ அந்த மீனுக்கு சொந்தக்காரி வந்துட்டாயா? முறை அக்கா இங்க மீன் வச்சிருந்தாரு, எடுத்துன்னு போனாங்களாக்கா? என்னையமா கேக்குற? எனக்கு எதுவும் தெரியாது. இப்பதான்க்கா 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி வச்சேன், காணுமே காணும்க்கா. நாய்க்கு வச்சு விட்டுருக்குமா, அது ஏன் தெரியுங்க, போட்டோ விடு. நாய் மீன் தான் எடுத்துன்னு போவோம், கலையை ஓரமா எடுத்துன்னு போவோம். கலை காணனா கடா எதுமா யாரா பில்டிங்கா கட்ட போறாங்க, போனா போட்டோ விடுமா. ஆசையா சங்கரா மீன் வாங்கினா எது எடுத்துன்னு போச்சுன்னே தெரியல, அதுக்கு வாந்தி பேதி தான் வரும். என்னடி வாந்தி பேதி வருங்க? சொல்லாதம்மா. ஏன் சொன்ன என்னக்கா, திருநீர் போடுறதுக்கு வட்டம் விடு. கரெக்டா சொன்னேன், இன்னும் 4-5 கை கேளு திட்டிட்டு போனங்களே. என் மீனை திரும்பி போறவங்க கை கால் வலிச்சு வாய் கோணிக்கும். ஐயா என்னமா அந்த மீனுக்கு போய் இப்படி பேசுற? நாங்கெல்லாம் அள்ளி குத்துருவோம். ஏய் நேத்து கூட கட்டலாம்னா 5 கிலோ சும்மா தூக்கி கொடுக்குறேன் நானே. அது மட்டுமா குத்தா? எவ்வளோ கொடுக்குறோம், அதெல்லாம் சொல்லிங்க நான். ஆடா ஆடா ஆடா, நான் அள்ளி குத்துருவீங்க நீங்க, என் திட்டு முடிஞ்சிங்களா? ஏய் பய முறா, ஏமா நீ என்ன வந்து கிடக்குற, அப்படியே போமா. ஏன் நான் வந்தா என்ன ஏன் கத்துறீங்க? நீ போமா, அந்த மீனுக்கு போய் வந்து கிடக்குற அசிங்கமா. எங்க அம்மா காலையில மீன் வாங்கிச்சு, மீன் குழம்பு மஜ்ஜாவா இருக்கும். வா என்னம்மா மீன் குழம்பு வச்சிட்டியா? எங்கடா வச்ச மீன் கடையோட என்ன தூக்கின்னு போயிட்டு இருக்காண்டா. என்னம்மா சொல்ற? என் ஃப்ரெண்டு வேற மீன் குழம்பு சாப்பிடலான்னு கூட்டின்னு வந்துட்டேனே. வெளியே தானே வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே எவனா கேடு வந்து தூக்கின்னு போயிட்டான்டா. ஏமா தின பழகம் கேடு கோட்டம் கேடு கோட்டம் சொல்லி அதெல்லாம் சொல்லாதமா. ஏம்மா மீன் எதில் வச்சிருந்த நீ? கடாயிலடா. அலுமினிய கடாய் தானே? ஆமாடா. சங்கரா மீனா? சங்கரா மீன் தான்டா. ஏம்பா போச்சு தொலைஞ்சிட்டா, அது ஏம்பா கேட்டுக்கிற, வேற மீன் வாங்கிக்கலாம் போப்பா. வீட்டு பக்கம் கேட்டீங்க, நீ கம்முன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய் முஞ்சா விட்டு போயா, வார்த்தை அளந்து பேச. உங்ககிட்ட நான் வார்த்தை அளந்து பேசுறத நான் ஐடியா. எங்க கடாய்? ஏண்டியா அவன் கடாய மாடியா மாத்தி எடுத்துன்னு வந்துட்டியா? இந்தம்மா உன் கடாய. இவ்வளவு நேரம் உங்க கையில தான் இருந்துச்சு அது. எங்க கடாய் இதே மத்தமா இருக்கான், இது ஒரு பைத்து காய்ச்சி மாத்தி எடுத்துன்னு வந்துங்க, நீ எடுத்துப்போ. இவ்வளவு நேரம் கேட்டனே, வாயே திறக்கல. எப்படி திறப்பாங்க? திட்டிட்டு வந்தது அதுங்களாச்சா? ஏய் என்ன பேசுற, உங்க அம்மா காய்ச்சி மாத்தி எடுத்துன்னு வந்துட்டா திருடிங்க வந்துன்றா. வா வா வா, அப்படியே புழுவுத்துக்கு உனக்கு பட்டம் கொடுக்கணும்டா. பாத்தாடி நம்ம பேரை கெட்டு போச்சு, உன்னை யாரையும் கடாய் தூக்கி சொல்லுங்க. போட்டி நான் நாடகம் ஆடிட்டு போறாம திட்டு குடும்பம் இது குடும்பம். கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன் மீன் காணன்ட்டு. பார்த்து உசாரா செய்யுமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? மாப்பிள்ள இங்க நின்னுக்குறா. அது ஒரு சின்ன பிரச்சனை மாப்பிள்ள, அதான் நின்னுங்கிறேன். சின்ன பிரச்சனையா? நான் அந்த அக்கா மீனை கைமாக்குறாங்க, என்னக்கா பிரச்சனை இங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, மீன் வாங்கி வச்சிருந்தப்பா, புருஷன் முன்னாடி 2 பேரும் வந்துட்டு தூக்கி வச்சுட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்கப்பா. யாரா மாப்பிள்ள? உங்க அப்பா உங்க அம்மாவாமா? அந்த தத்திர முடிச்சுட்டு தான் என் மானத்தை வாங்க தின்னாக்குதுங்க. உங்க அப்பா அம்மா தானே அதுங்க? எம்மா அதுங்க கிடக்குதுங்க, வா மீன் குழம்பு வச்சு கொடு. ஆமாச்சி போலாம். என்ன மாப்பிள்ள இவ்வளவு அசிங்கம் பாத்துறாங்க? நான் பண்றதுனே தெரியலடா. தூக்கு போட்டுக்கிறியா, இல்ல லாரிக்கு முன்னாடி விழுந்துடுறியா, இல்ல மாத்திரை எதனா சாப்பிட்டுக்கிறியா? இதெல்லாம் எது உனக்கு வசதி சொல்லு. டே அப்பா, எதனா ஒரு விஷயம் நக்க உனக்கு சக்கரை பொங்கலே வரப்பலாம். இந்த வண்டி வேஸ்ட்ப்பா, காயலங்கல்ல போட்டுரு, இதெல்லாம் புது வண்டி வாங்கிக்கோ. புது வண்டி வாங்குறதுக்குலாம் எங்கப்பா வசதி இருக்கு, கொஞ்சம் காலத்துக்கு வச்சு ஓட்டலாம். அப்படியே யோ 10,000 வண்டிக்குதியா புது வண்டியா, உனக்கு தெரியாதா? 10,000 ரூபாய்க்கு வண்டியா? என்னப்பா சொல்ற? பேட்டரி வண்டி வந்துக்குது, பெட்ரோல் கூட போட தேவையில்ல, அப்படியே போ 500 கிலோமீட்டர் சார்ஜ் போட்டா. இது எனக்கு தெரியாதப்பா, இல்லன்னா எப்போ தட்டிட்டு பண்ண இத. இப்ப மட்டும் நான் குறைஞ்சு போச்சா, இது காயலங்கால போனா 2000 ரூபாய் தருவான், இன்னும் ஒரு 8000 ரூபாய் ரெடி பண்ணி புது வண்டி வாங்கிடு. 8000 ரூபா ரெடியா இருக்குதுப்பா. அப்ப இருந்தா 2000 ரூபாய் நானே காயலங்கால போடுறேன், நீ போய் புது வண்டி வாங்கிடு. என்னடா எங்க அப்பா ஏதோ காசு கொடுத்து வண்டி வாங்குற மாதிரி இருக்குதா? கனவா இருக்கும், அழிச்சிடு. நிஜமா தான்டா. எப்பா நான் வாங்கிட்டேன் வண்டியா? ஆமாடா வண்டி வாங்கிட்டா. எவ்வளவு குத்து வாங்கினா? 20,000 ரூபாய்க்கு அதிகம் குத்துறாதப்பா. என்னது 20,000மா? வாய முறா. என்னப்பா
அதிகமா வாங்கிட்டேன்னா இந்த ஆளு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போப்பா அந்த 8000 மேல போட்டு வண்டி வாங்கி போ. ஏன்பா எவ்வளவுக்கு இந்த வண்டியா? அது ஏன்டா நீ கேக்குற? அவன் கையில போற வண்டியை நான் வாங்கிட்டேன் போதுமா? வண்டி நல்லா இருக்குது, கையிலங்கடை வண்டின்றான். என்னடா உங்க அப்பா ஃப்ராடு பண்றான்? உங்க அப்பா உங்க அம்மா மாதிரி இல்ல, மீன் திருடுங்க. பழி வாங்குற பத்தியா சமயத்தை பார்த்த? டேய் கம்முனு இருங்கடா, நீ போயேன்பா, நீ ஏமா நின்னு பாத்துக்கிறேன். கடை எங்கன்னு சொல்லு, நான் போய் வாங்கிக்கிறேன். கடையா? கருமாரியம்மன் கோயில் இருக்குதுல, அது பக்கத்துல பேட்டரி கடை இருக்கும், அந்த வண்டி வாங்கி போ. கருமாரியம்மன் கோயில் பக்கத்துல பேட்டரி வண்டியா? அது எங்கப்பா இருக்கு தம்பி? சொன்னவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன வந்து கேட்டாக்கா? ஏய் வண்டி வித்தாச்சு, நீ கிளம்பு. நீ நேத்து கிராஸ் கேள்வி கேக்குறேன். ஏன்பா அந்த 10,000 ரூபாய் வண்டி எங்க இருக்கு சொன்னா தானே நான் போய் வாங்குறதுக்கு. 10,000 ரூபாய் வண்டியா? அதுனா வண்டியா? அது வண்டி இருக்குது, பேட்டரி வண்டி புதுசா விட்டுக்கிறாங்க. சரி இந்த வண்டி எவ்வளவுக்கு வாங்கின? 8000 ரூபாய் இருக்குது போல, 2000 கம்மி ஆகுது. அதான் 2000 கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். வண்டி தேராது, கையில போற வண்டி தான். ஆமா ஆமா ஆமா, வண்டி தேர்ற மாதிரியே தெரியலையா? ஆமா ஏப்பா கடை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் வண்டி வாங்கிக்குவேன். யோ உனக்கு அறிவுக்குதா இல்லையா? 10 ரூபாய்க்கு எவன் உனக்கு வண்டி தருவான்? இவன் நல்லா உன் தள்ள மசாலா வச்சுக்கிறாயா? பாடுறா அந்த பையன் ஏதோ ஏடா உடம்பா பேசுத, உங்களுக்கு தானடா வண்டி வாங்கிக்கிறேன். ஏப்பா இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, இந்த 2000 ரூபாய் என் வண்டியை கொடுத்துரு. ஏய் குடுத்தாச்சு வித்தாச்சு, என்ன திருப்பி கொடுக்குறா? இப்ப 5000 ரூபாய் வண்டி. ஏய் மோசக்காரா, என்னடா மாத்தி பேசுற? பார் நீ ஒத்த ஆளு, நாங்க பாரு 3 பேரு கம்முன்னு போறேன், என்ன சொல்ற? மாப்பிள என்கிட்ட பிரியாணி காசுக்குது, வரியா இல்ல நான் மட்டும் போட்டா? நானும் வரேன்டா மாப்பிள. பிரியாணி இன்னும் போயிடுச்சா? பிராடு, உனக்கு காசு கூட கிடையாடா. அட பாங்களா, பலால் மறைச்சு போறான், குடல் கொடுக்கலாமா? ஏய் என்ன குரல் கொடுத்தா? ஒண்ணு இல்லப்பா, நான் ஏபிசிடி சொல்லிங்கிறேன். தொலைச்சு போடும் தொலைச்சு 2000 ரூபாய்க்கு வண்டியை ஏமாத்த பார்த்தா பிராடு பையா. நானடா அப்பிராடு, என் பாக்கெட்ல இருந்து 2000 ரூபாய் போனியா? நீ தான் அப்பிராடு, கத்தி கூட பேசக்கூடாது, அச்சிடும் பொழுது.